ஒரு வாசக நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாசகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு என்பதை மன்றாட பாதம் பணிந்து வேண்டுகிறேன். 29 அதாவது 30/3/2025 மிதுன ராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் முதல்ல எங்க இருக்கார் பாருங்க. உங்க ராசிநாதன் நீச்சத்துல இருக்காரு. ஆனா 3 4 கிரகம் இருக்கின்றது. நான் பலமுறை பல சேனலுக்கெல்லாம் பதிவு செய்துள்ளேன். 4 நவகிரக கோள்கள் ஒரு வீட்டுல இருக்கும்போது அதனுடைய தன்மை மாறுபடும். 4 கோள்கள் ஒரு பாவகத்தில் இருக்கும்போது அந்த குணங்கள் மாறுபடும். அப்படி மாறுபடுது உங்க ராசிநாதன் அதுல இருக்காரு. நீசபங்க ராஜ யோகமா வேற இருக்காரு. அப்ப நீசபங்க ராஜ யோகமா வேற இருக்கிறதுனால நிச்சயமாக அதுல உங்களுக்கு ஒரு நன்மையைத்தான் கொடுப்பார், தீயதை கொடுக்க மாட்டார். தீயதை தவிர்ப்பதுக்கு தான் பார்ப்பார். தீயதை தவிர்ப்பதுக்கு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மிதுனத்துக்கு கர்ம சனி, தொழிலுக்கு உரியது, தர்மத்துக்கு உரியது. தர்மமும் அவர்தான், கர்மத்துக்கும் அவர்தான். பார்த்தீங்களா, தர்மமும் கர்மமும் அவர்தான். அப்படிப்பட்ட சனீஸ்வருடைய பயிற்சியில மிதுன ராசிக்கு கண்டிப்பா கரெக்டா 10ல சூட் ஆகுறாரு. கரெக்டா 10ல சூட் ஆகுறாரு. அப்ப 10ல சூட் ஆகும்போது நீங்க எப்படி இருக்கணும்? மிக சிறப்பான தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு வேண்டிய தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ உங்க ராசிக்கு அறிவு சார்ந்தது, கல்வி சார்ந்தது, புக்கு சார்ந்தது, ரிஜிஸ்டர் சார்ந்தது, பதிவுத்துறை சார்ந்தது, மனத்தினால் செய்யப்படுவது, காலத்தினால் செய்யப்படுவது, அறிவு கண்களால் செய்யப்படுவது, பல நண்பர்கள், கூட்டாக தொழில் செய்வது, கூட்டு குடும்பம் நடத்துவது, எல்லாமே அறிவு தான் சூட்சமம். அந்த அறிவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க தொழில் கண்டிப்பாக அதோட ஜெராக்ஸ் கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பாடங்கள் சம்பந்தப்பட்டது, பாடக புத்தக நிலைகள், விற்பனை, சேல்ஸ் டிப்போங்கிற பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஊருக்கு பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸுங்கிறோம், தபால் தந்தி, பேங்க், அனைத்து பள்ளிக்கூடங்களும், அனைத்து கல்விக்கூடங்களும், அறிவு சார்ந்த பெரியோர்கள் இப்ப நாடுவது, அறிவு சார்ந்த பெரியோர்கள், ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல் கேட்பது, அவங்கள பாரம்பரியமா அவங்க சொல்படி நடக்கிறது, இது எல்லாம் மிதுன ராசி. உங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இதை நீங்க செய்து வந்தா கண்டிப்பாக வாழ்வில வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா மிதுன சாதாரண நிலை இல்லை. சரம் ஸ்திரம் உபயம். உபயத்திற்கு 7 தான் பகை. சரத்திற்கு 11, ஸ்திரத்திற்கு 9, உபயத்திற்கு 7. அதான் சரம் ஸ்திரம் உபயம். ஒரு ஸ்திரத்தன்மை கூட இல்லாம இருக்காண்டா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. அவ என்னடா சரசரமா ஓடிக்கிட்டே இருக்காண்டா, கால் பாம்பு சுத்தி கிடக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இவன் என்னடா இங்கே இல்ல அங்கே இல்ல, 2 மனசா இருக்கான். அந்த 2 மனசா இருக்கிறது பாருங்க உபயலக்கணம் உபயராசி. இந்த 2 மனசா இருக்கிறது பாரு உபயலக்கணம் உபயராசியத்தான் வரும் பாருங்க. யார் எடுத்தாலும் சரி, மிதனமா எடுத்தாலும் சரி, கன்னி எடுத்தாலும் சரி, தனுசு எடுத்தாலும் சரி, மீனத்தை எடுத்தாலும் சரி, மேல போகணும் இல்லைன்னா கீழே வரும், அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆக மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பயிற்சி ஒரு மகத்தான பயிற்சி. அனைத்து செல்வமும் தரக்கூடியது. கர்மம் தொழில் செய்ததானே செல்வம். ஒர்க் இஸ் எ வொர்ஷிப் என்ற பழமொழி யாருக்கு? மிதுன ராசி.